ஸோ ஃபார்ம் 26AS இப்போ வந்து நம்மளுடைய பிசியில் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஃபார்ம் 26AS அப்படிங்கிறது ஆனுவல் இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த வருஷத்தில் உங்களுக்கு பிடிக்கப்பட்ட உங்களுடைய டிடிஎஸ் டீட்டெயில்ஸ்லாம் அதில் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுடைய பிசியில் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கூகுளில் இ-ஃபைலிங் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ஹோம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாகின் ரிஜிஸ்டர் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா லாகின் கொடுத்து இந்த போர்ட்டலுக்குள்ளே போகலாம். புதுசாக உள்ளவங்க இந்த ரிஜிஸ்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த போர்ட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஸோ நான் இப்போ லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பேன் நம்பர் இதில் வந்து டைப் பண்ண வேண்டி வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய யூசர் ஐடி, உங்களுடைய பேன் நம்பர், ஸோ அதை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் கன்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூர் அக்சஸ் மெசேஜிங் வந்து வரும். ஸோ இதில் வந்து ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் அக்சஸ் மெசேஜ் டிஸ்பிளே அபோவ். இதை வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து இப்போ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகுது இந்த சிஸ்டத்தில். ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது லாகின் இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் அக்சஸ் மெசேஜ் டிஸ்பிளே அபோவ். இதை வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி நான் வந்து இதை சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்கனால அப்படி எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்டு இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் கன்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து லாகின் யூஸிங் ஓடிபி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கன்னியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ ஆதார் பேஸ் ஓடிபி நம்பர். ஸோ ஆதாரில் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். ஸோ அது வெரிஃபை கேட்குது. ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்டு வில் பி சென்ட் பை அ டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ அதை அக்ரி பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் ஆதார் ஓடிபி பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஆதார் பேஸ்ட் ஓடிபி நம்பர் வந்துருக்கும். ஸோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. ஸோ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இ-ஃபைலு. ஸோ இ-ஃபைலில் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நீங்கள் வந்து வியூ ஃபார்ம் 26AS இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த டிஸ்க்ளைமர் பாக்ஸ் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ஐ அக்ரி டு தி யூசேஜ் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபார்ம் 16. இதை வந்து ப்ரொசீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வியூ டேக்ஸ் கிரெடிட் இந்த ஆனுவல் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 26AS ஆனுவல் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ வந்து அசஸ்மெண்ட் இயர் அண்ட் வியூ ஆஸ் இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அசஸ்மெண்ட் இயர் 2024-25 கொடுத்துக்கலாம். வியூ ஆஸ் வந்து HTML கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த PDF வந்து எனேபிளாக இருக்காது. காரணம் என்னென்னா வியூ பண்ணதுக்கப்புறம் தான் இது எனேபிள் ஆகும். ஸோ வியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எனேபிள் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF. ஸோ நீங்கள் PDF ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல வியூ அண்ட் டவுன்லோடை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் 26AS ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிசியில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதே ஃபார்முலா தான் வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான்.